அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எகிப்திய பொறியியலாளர் டாக்டர் முஹம்மது கமால் இஸ்மாயில் மஸ்ஜித் நபவியை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டபோது உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு அவர் சாட்சியாக இருந்தார். இந்த கதையை கேட்கும்போது உங்கள் கண்கள் கலங்காமல் இருக்காது. அன்பார்ந்த பார்வையாளர்களே, முஹம்மது கமால் ஒரு எகிப்திய குடிமகனாக இருந்தவர். எப்போதும் செய்திகளின் உலகத்திலிருந்தும் பொது கவனத்திலிருந்தும் விலகி வாழ்ந்தவர். சமூக ஊடகங்களின் யுகத்திலும் அவருக்கு பேஸ்புக் கணக்கு இல்லை. யூடியூபிலோ அல்லது வேறு எந்த தளத்திலோ அவரது இருப்பு இல்லை. அதனால்தான் அவரது அசாதாரணமான வாழ்க்கை இருந்த போதிலும் இந்த மாமனிதரை பற்றி நமக்கு மிக குறைவாகவே தெரியும். டாக்டர் முஹம்மது கமால் இஸ்மாயில் எகிப்தின் வரலாற்றில் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தார். 1908 பிறந்த அவர் 2008 காலமானார். அவரது திறமை மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ஒரு காலத்தில் அவர் உலகின் மிகச்சிறந்த கட்டிட கலைஞர்களில் ஒருவராகவும் பொறியியலாளர்களில் ஒருவராகவும் கருதப்பட்டார். ஹரம் ஷரீஃபின் மறு நிர்மாணத்திற்கு தலைமைதாங்க அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த நேரத்தில் சவுதி அரேபியாவின் அரசர் ஃப்ராத் கூறினார், உலகின் மிகச்சிறந்த கட்டிட கலைஞரை என் முன் கொண்டு வாருங்கள். உலகளாவிய தேடுதலுக்கு பிறகு டாக்டர் முஹம்மது கமாலை மிஞ்ச யாராலும் முடியவில்லை என்பது கண்டறியப்பட்டது. எனவே இந்த புனித பணிக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவர் எந்தவித ஊதியத்தையும் பெற மறுத்துவிட்டார். அவர் தெளிவாக கூறினார், நான் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவேன், ஆனால் ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம். பின் லாதன் குழுமம் அரசரின் உத்தரவின்படி கோடிக்கணக்கான டாலர்களை வழங்கிய போதும் அவர் மறுத்துவிட்டார். அவர் கூறினார், நான் பூமியில் மிகவும் புனிதமான 2 மஸ்ஜித்களுக்காக உழைக்கிறேன். எனக்கு பணம் தேவையில்லை. எனது ஊதியத்தை அல்லாஹுவிடம், அனைத்து உலகங்களின் இறைவனிடம் மறுமையில் தேடுகிறேன். சுப்ஹான் அல்லாஹ். இந்த திட்டத்திற்கு $100 பில்லியன் மேல் செலவானது. டாக்டர் கமால் விரும்பியிருந்தால் அவர் பெரும் செல்வத்தை சம்பாதித்திருக்கலாம். ஆனால் அவரது நம்பிக்கை மிகவும் உறுதியாக இருந்ததால் ஒரு நாணயம் கூட அவர் ஏற்கவில்லை. 44 வயதில் அவர் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரம் அவரது அன்பு மனைவி அவர்களின் ஒரே மகனின் பிறப்பின் போது இறந்து போனதுதான். அவளது மரணத்திற்கு பிறகு அவர் உலக ஆசைகளிலிருந்து முற்றிலும் விலகி மறுமையில் கவனம் செலுத்தினார். அதன் பிறகு அவர் தனியாக வாழ முடிவு செய்து தனது வாழ்நாளின் மீதி காலத்தை அல்லாஹுவின் வழிபாட்டிற்காக அர்ப்பணித்தார். தனது இறுதி மூச்சு வரை 100 ஆண்டு நீண்ட வாழ்க்கை அவருக்கு அருளப்பட்டது. ஆனால் அந்த நூற்றாண்டின் பெரும்பகுதியை அவர் காபாவிலும் மதீனா முனவராவிலும் உள்ள புனித தலங்களுக்கு சேவை செய்து செலவிட்டார். அன்பார்ந்த பார்வையாளர்களே, மஸ்ஜித் அல் ஹரமில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளை பளிங்கு கற்களுக்கு பின்னால் ஒரு அற்புதமான கதை இருப்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அது உங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்கும். இந்த கற்கள் மிகவும் மதிப்புமிக்கவை. பூமியில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே கிடைக்கின்றன, கிரீஸ். இந்த பளிங்கின் சிறப்பு தீவிர வெப்பத்திலும் தரையின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதாகும். வெளியில் வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸுக்கு மேல் இருந்தாலும் இந்த பளிங்கிலிருந்து உங்களுக்கு வெப்பம் தெரியாது. அல்லாஹு அக்பர். இது உண்மையிலேயே அல்லாஹுவின் அற்புதமான படைப்பாகும். டாக்டர் கமாலுக்கு இந்த கல் எங்கிருந்து கிடைக்கிறது என்பது துல்லியமாக தெரியும். அரசர் ஃப்ராத் இதை பற்றி அவரிடம் கேட்டபோது அந்த கல்லை கொண்டு வருமாறு அவரிடம் மிகவும் கெஞ்சினார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு கிரீஸுக்கு ஒரு பயணத்தின் போது இந்த பளிங்கை கண்டுபிடித்ததாக டாக்டர் கமால் நினைவு கூர்ந்தார். ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கல் இன்னும் கிடைக்குமா என்று அவருக்கு உறுதியாக தெரியவில்லை. அன்று ஒரு குறிப்பிட்ட மலையில் மட்டுமே இந்த பளிங்கு கிடைத்தது. மேலும் அவர் அதில் பாதியை சிறப்பு தேவைகளுக்காக வாங்கியிருந்தார். இருப்பினும் நம்பிக்கையுடன் அவர் கிரீஸுக்கு பயணமானார். அங்கு சென்றவுடன் அவர் அந்த மலையின் உரிமையை பற்றி விசாரிக்கத் தொடங்கினார். நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி அவரிடம் அந்த பளிங்கு நீண்ட காலத்திற்கு முன்பே விற்கப்பட்டுவிட்டதாக கூறினார். இந்த செய்தி கேட்டு டாக்டர் கமால் ஆழ்ந்த கவலையில் ஆழ்ந்தார். பின்னர் நிறுவனத்தின் செயலாளரிடம் பேசிய போது மீதமுள்ள பளிங்கை யார் வாங்கினார் என்பதை கண்டறிய முயற்சித்தார். ஆனால் செயலாளர் விளக்கினார், இவ்வளவு பழைய ஆவணங்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இருப்பினும் டாக்டர் கமாலின் பணிவையும் நேர்மையையும் கண்ட செயலாளர், உங்கள் தொலைபேசி எண்ணையும் நீங்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலின் முகவரியையும் தாருங்கள். 15 ஆண்டுகள் பழைய கோப்புகளை பரிசோதித்து ஏதாவது கண்டறிய முயற்சிக்கிறேன் என்றார்.
டாக்டர் கமால் தனது தொலைபேசி எண்ணையும் ஹோட்டல் முகவரியையும் கொடுத்துவிட்டு ஹோட்டலுக்கு திரும்பினார். பளிங்கு நிறுவனத்தின் அலுவலகத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் டாக்டர் முகமது கமால் மனதில் நினைத்தார், 15 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ இந்த பளிங்கை வாங்கியிருந்தால் இனி நான் என்ன செய்ய வேண்டும்? இருப்பினும் அவர் அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார். உரிமையாளர் கூறினார், இந்த பளிங்கை வாங்க என்னை தூண்டியது அல்லாஹ், அனைத்து உலகங்களின் இறைவன். நான் அதை பற்றி மறந்து கூட போயிருந்தேன். அதாவது மஸ்ஜித் நபவிக்காக அல்லாஹ் இந்த பளிங்கை பாதுகாத்திருந்தார். அவர் தொடர்ந்தார், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது புனித கைகளால் கட்டிய மஸ்ஜித் இது. இப்போது நான் வாங்கிய பளிங்கு அந்த மஸ்ஜிதில் பயன்படுத்தப்படும். கண்ணீருடன் அவர் கூறினார், இந்த மஸ்ஜிதின் ஒவ்வொரு செங்கல்லையும் நபிதானே அபூபக்கர் மற்றும் உமரின் உதவியுடன் தனது கைகளால் வைத்தார். இப்போது என் பளிங்கு அங்கு வைக்கப்படும். அல்லாஹு அக்பர், நான் எவ்வளவு பாக்கியவான்! வரலாற்று ஆவணங்கள் கூறுவது, மஸ்ஜித் நபவியின் கட்டுமானத்தின் போது நபி தனது சஹாபாக்களுடன் கற்களை சுமந்தார் என்பதாகும். சஹாபாக்கள் மகிழ்ச்சியுடன் யா சஹா என்று பாடினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார், உண்மையான வெற்றி மறுமையில் உள்ளது. யா அல்லாஹ், அன்சாருக்கும் முஹாஜிருக்கும் கருணை அளிக்கவும். இந்த அழகிய மஸ்ஜித் இஸ்லாமின் அடையாளமாக கருதப்படுகிறது. 3 கதவுகள், ஒவ்வொரு பக்கத்திலும் கட்டிடச் சுவர்கள் இருந்தன. அவை ஓடுகளால் கட்டப்பட்டவை. தூண்கள் பனைமரத்தின் தண்டுகளால் ஆனவை. மேற்கூரை பனையின் கிளைகளாலும் இலைகளாலும் கட்டப்பட்டவை. மஸ்ஜிதின் நீளம் 100 முழம் கோட்டை சுவரின் முன்பகுதியிலிருந்து பின்பகுதி வரை பரவியிருந்தது. இந்த மஸ்ஜித் வெறும் பிரார்த்தனை இடமாக மட்டுமில்லை, இஸ்லாமிய கல்வி பரப்பப்பட்ட ஒரு அறிவு மையமாக இருந்தது. தாவா, தப்லீக் ஆகியவை நடைபெற்றன. உலகளாவிய மத விவகாரங்கள் தீர்க்கப்பட்டன. இந்த மஸ்ஜிதின் இமாமாக இருந்தவர் பூமியின் ஒளியும் உலகங்களுக்கு கருணையுமான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் மறைவுக்கு பிறகு இந்த பொறுப்பை அபூபக்கர், உமர், உஸ்மான் மற்றும் பல சஹாபாக்கள் ஏற்றனர். இன்று மஸ்ஜித் நபவியின் இறுதி வடிவமைப்பை முடித்தவர் மாமனிதர் எகிப்திய பொறியியலாளர் டாக்டர் முகமது கமால் ஹுசைன் ஆவார். அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வழங்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.